ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையில் 30வது பாசுரம். ஆண்டாள் தன்னுடைய கிருஷ்ண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுதான் திருப்பாவை. 29 பாசுரங்களையும் தன்னை இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு பாடி வந்தாள். 28வது பாடலிலே பெருமாளுடைய திருவடிகளை சரணமாக பற்றினாள். 29வது பாசுரத்திலே பெருமாளுடைய திருவடிகளுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அத்தோடு இடைச்சி பாவனையில் பாடினது முற்று பெற்றது. இப்பொழுது 30வது பாசுரத்திலே பெரியாழ்வாரின் குமாரத்தியாய் ஆண்டாளாகவே பாடுகிறாள். இந்த பாட்டின் கருத்தென்ன? என்றோ ஆய்ப்பாடியில் பெண்கள் மார்கழி நோன்பு நோற்றனர். அவர்களுக்கு கண்ணனின் அருள் கிடைத்தது. அடுத்தது ஆண்டாள் அதையே நினைத்து பாடினாள். அவளுக்கும் கண்ணனின் அருள் கிடைத்தது. அப்பொழுது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருப்பாவை 30 பாசுரங்களையும் யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு கண்ணனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் செனிரஞ்சி அங்கப்பறைகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்னா சங்கத் தமிழ்மாலை 30ம் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாள். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் செனிரஞ்சி அங்கப்பறைகொண்ட வாற்றை. இது கோகுலத்தில் இருக்கும் பெண்களுக்கு கண்ணனின் அருள் கிடைத்ததை பற்றி கூறுகிறது. அணிபுதுவை இது ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாளுக்கு பேறு கிடைத்தது பற்றி கூறுகிறது. 30ம் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இது நம்மை குறிக்கிறது. செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எல்லோருக்கும் கண்ணனின் அருள் கிடைக்கும் என்று சொல்கிறாள். ஒரு நல்ல கன்றுக்குட்டி இருக்கிறது. அதை பார்த்தால் கண்ணன் அருள் புரிவார். ஆனால் நமக்கு அவ்வளவு பக்தி இல்லை. அப்பொழுது திருப்பாவை என்ற போர்வையை போத்திக் கொள்ள வேண்டும். ஓ, ஆண்டாளே வந்திருக்கிறாள் என்று நினைத்து கண்ணன் அருள் புரிந்து விடுவார். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை. வங்கம் என்றால் கப்பல். கப்பல்களோடு கூடின பார்க்கடலை கடைந்தார் பகவான். மாதவனை பெண் அமுதமான மகாலட்சுமியே கிடைத்தாள். அவளை திருமார்பில் வைத்தவனே. கேசவனை அழகான தலைமுடி உடையவர். திங்கள் திருமுகத்து சேழையார் செனிரஞ்சி. திங்கள் திருமுகத்து குளிர்ந்த சந்திரனைப் போல முகத்தை உடையவர். சேழையார் சென்றிரஞ்சி ஆபரணங்களை தரித்தவர்கள். அவர்கள் கண்ணனிடத்திலே போய் தேவரீரே எங்களுக்கு பதியாக வர வேண்டும், கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அங்கப்பறை கொண்ட வாற்றை. அங்கு என்றால் ஆய்ப்பாடி. ஆய்ப்பாடியில் கைங்கரியமான தொண்டை பெற்றவர்கள். அணிபுதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரை குறிக்கும். உலகத்திற்கெல்லாம் சிறப்பு சேர்க்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன் சிறப்பு? ரங்கமன்னார் நடுவிலே, வலதுபுறத்திலே ஆண்டாள், இடதுபுறத்திலே கருடன். ஆ ஊ மா என்று சேர்த்தால் ஓம் என்ற பிரணவம். ஆ பெருமாளை சொல்லும். ஊ என்றால் பிராட்டியை சொல்லும். மா என்றால் ஜீவனை சொல்லும். அந்த ஊரிலே பிரணவமே எழுந்து நிற்கிறா போலே இருக்கிறது. பைங்கமல தந்தரியல் குளிர்ந்து இருக்கிற தாமரை மாலையை தரித்திருப்பவர் பெரியாழ்வார். பட்டர்பிரான் கோதை சொன்னார். வித்வான்களுக்கு திருமாலே பரதெய்வம் என்று சொல்லிக் கொடுத்தவர் பெரியாழ்வார். திருமாலுக்கே உதவியவர். ஆண்டாளை போன்ற ஒரு பெண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்தாரே. சங்கத்தமிழ் மாலை. கோதையே ஒரு மாலை. மாலை கட்டின மாலைதான் இந்த பாசுரங்கள். திருப்பாவை மாலை கட்டின மாலை. தன்னுடைய பாசுரங்களாலே திருமாலையே கட்டி வைத்தவள். சங்கம் என்றால் கூட்டம். கூட்டம் கூட்டமாக திருப்பாவை பாடுவது. 30ம் தப்பாமே. இந்த பாசுரங்களை ஒன்று கூட விடாது சொல்ல வேண்டும், பொருள் கேட்க வேண்டும். இங்கு பரிசுரைப்பார். இப்பொழுது இருக்கிற வருஷத்திலே இந்த பாசுரங்களை சொல்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 மால்வரைத்தோள். ஆண்டாளின் பாடல்களை கேட்க கேட்க 2 தோள்கள் 4 ஆகும், 4 16 ஆகும். இப்படி போய்கொண்டே இருக்கும். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். தாமரை போன்ற மலர்ந்த கண்களை உடைய திருமால். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எவ்விடத்திலும் அனைவரும் பகவானுடைய அனுகிரகத்திற்கும் ஆண்டாளுடைய அருளுக்கும் பாத்திரராவார்கள். ஆகவே இந்த 30 பாசுரங்களையும் தினமும் சொல்ல வேண்டும். அது முடியவில்லை என்றால் கூட இந்த சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தை சொல்ல வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் ஆண்டாள் அவதரித்தாள், பெரியாழ்வார் பெற்றார், வளர்த்தார், அரங்கனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் என்று நினைக்க வேண்டும். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே. திருப்பாவை 30ம் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே. பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. 143 உரைத்தாள் வாழியே.
உயரரங்கக்கே கண்ணி உகந்தொழித்தாள் வாழியே. மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே. பண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.